ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். Let the celebrations begin. எம்ஜிஆரிடமிருந்து புரட்சி, கலைஞரிடமிருந்து கலைஞர். தயாரிப்பாளர் தானு செய்த சம்பவம். புரட்சி கலைஞர் உருவானது இப்படித்தான். லியாகத் அலிகான் பகிரும் ரகசியம். கேப்டன் விஜயகாந்த் பற்றி பிரபல திரைப்பட இயக்குனரும் வசனகர்த்தாவுமான லியாகத் அலிகான் சில சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார். அது பின்வருமாறு. புரட்சி கலைஞர் என்ற பட்டம் யார் கொடுத்தது, எப்படி வந்தது என்று சொல்கிறேன். கலைப்புலி தானுசார் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத பெயர். பிரம்மாண்ட தயாரிப்பாளர், விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராக உயர்ந்தவர். பல வெற்றி படங்களை தயாரித்தார், இன்னும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். தாராள மனதுக்காரர். அவரை நான் அண்ணன் என்று அழைப்பேன். அவர் தம்பி என்று என்னை அழைப்பதிலே பாசம் மட்டுமல்ல, உரிமையும் இருக்கும். ஒரு நாள் அவருடன் இப்ராஹிம் ராவுத்தர், நான், விஜயகாந்த் மன்ற பொதுச் செயலாளர் மூவரும் வடசென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு காரில் போய்க் கொண்டிருந்தோம். தானுசார் விளம்பரம் பண்ணுவதில் அசத்துவார். இன்னொரு வகையில் அவர் ராசிக்காரர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இன்று வரை அவர்தான் சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் அவர்தான் என்றெல்லாம் பலவித கருத்துகள் அவ்வப்போது திரையுலகில் பேசப்படும். விஜய், அஜித் படங்கள் பெரிய வெற்றி பெறும்போது, வசூல் சாதனை படைக்கும் போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் யார் என்று சிலர் கருத்துகள் சொல்வார்கள். இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்றாலே அது ரஜினி சார்தான். நீடித்து நிலைத்து நிற்கும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு கிடைப்பதற்கு காரணமே கலைப்புலி தானுசார்தான். அவர்தான் சூப்பர் ஸ்டார் என்று முதலில் விளம்பரங்களில் போட்டார். ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இந்த பட்டமும் தானுசார் கொடுத்ததுதான். அர்ஜுன் சாரை முதலில் ஆக்ஷன் கிங் என்று அழைத்தவர், விளம்பரப்படுத்தியவர் தானுசார்தான். இது புதிய செய்தி அல்ல, எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பட்டம் கொடுப்பதில் ராசிக்காரரான தானுசார் அவர்களால் தான் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். கூலிக்காரன் படம் விஜயகாந்த் அவர்களை வைத்து பிரம்மாண்டமாக தயாரித்துக் கொண்டிருந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரம், அப்பொழுதுதான் தானுசாருடன் வடசென்னை நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய்க் கொண்டிருந்தோம். தானுசார் சொன்னார், இப்ராஹிம் சார், விஜய் சாருக்கு டைட்டில் போடுறதுக்கு ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன், சொல்லவா சார்? சொல்லுங்க சார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என சொல்லிவிட்டு எங்களை பார்த்தார். எங்கள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்துவிட்டு சொன்னார், எம்ஜிஆரிடமிருந்து புரட்சியை எடுத்துக்கிட்டேன், அதோட கலைஞரை சேர்த்துட்டேன், எப்படி சார் என்றார். தானுசார் கலைஞர் அவர்களிடத்தில் நெருக்கமானவராகவும் அவருக்கு மிகவும் பிடித்தமானவராகவும் இருந்தார். திரைப்பட நிகழ்ச்சிகளில், விஜயகாந்த் மன்ற திறப்பு விழா நிகழ்ச்சிகளில், விஜயகாந்த் பிறந்தநாள் விழாக்களில் நான் எத்தனை ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன் என்று கணக்கே இல்லை. என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உச்சரித்த வார்த்தைகளில் என் உணர்வுகளோடு கலந்துவிட்ட வார்த்தை புரட்சி கலைஞர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.